ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் ஃப்ரை. நல்ல ஸ்பைசி அண்ட் ஜூஸியான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரை. நல்ல ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெசிபிங்க. நான் இப்போ ரீசெண்டாக ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதனால் ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, புலவோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு பருப்பு சாதம், ரச சாதத்தோட இதை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி பண்ணுறோம். நல்ல ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி அதை இந்த சிக்கனோட கலந்துட்டு நம்ம நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 750 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க. போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் சிக்கன் பீசஸ். ஸோ சிக்கன் ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலாக்கான ஸ்பைசஸை வறுத்து எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல கனமான ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1 2 அடுத்தது 3 டீஸ்பூன் கொத்தமல்லி. இரும்பு கடாயில் நம்ம ஸ்பைசஸை போட்டிருக்கோம். அது ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா கடகடன்னு நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சீக்கிரம் வறுப்பட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்த இந்த ஸ்பைசஸை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக இதில் மற்ற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் ஏலக்காய் 1, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதிகம் ஏலக்காய் வேண்டாம். இப்போ நம்ம இங்கே சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணுங்க. கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். ஸோ நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுருங்க. நல்ல ஓரளவுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 காஷ்மீரி சில்லி. இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா ஏற்கனவே சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ மிளகாவும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வறுத்து விட்டுக்கலாம். ஏன்னா கடாயோட சூட்லேயே மிளகா நல்லா வறுப்பட்டுரும். ஸோ இரும்பு கடாயெல்லாம் ஒன்ஸு சூடாயிடுச்சுன்னா கடகடன்னு நம்மளுக்கு சமையல் ஆயிரும். இரும்பு பாத்திரங்களில் நம்ம அடிக்கடி சமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அயன் டெஃபிஷியன்சி எல்லாம் நம்மளுக்கு வராது. வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி விடாமல் நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. இப்போ இதை நம்ம சிக்கனோட கலந்து ஊற வைக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி சிக்கன் ரெடியாக இருக்குது. 750 கிராம் சிக்கன் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், இது கூட அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு இந்த மேரினேஷனில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவோம். நல்லா 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துடலாங்க. அடுத்ததான் நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஏற்கனவே மசாலா வறுக்கும் போது மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்குறோம். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு புதினா இலைகளை சேர்த்து விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு 10-15 இலைகள், அவ்வளோதாங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்தெடுத்து வச்சுருவோம். அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பொடி, தயிர், அந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நம்ம இங்கே கலந்து வைக்கிறோம். வாசனை சூப்பராக இருக்குங்க. அது கலக்கவே நம்மளுக்கு தெரியுங்க. நல்ல இந்த சிக்கன் இந்த மசாலாவோட இந்த தயிர் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு 1 மணி நேரம் மினிமம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வறுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம சிக்கனை வறுத்தெடுக்கும் போது அந்த சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும், நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இருக்கட்டுங்க, மினிமம் ஒரு 1 மணி நேரம்னாலும் ஊறட்டும். இப்போ இங்கே 1 மணி நேரம் கழித்து ஸ்டவ்வில் நல்ல ஒரு கனமான ஒரு இரும்பு பேன் வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு இரும்பு பேன்லேயோ கடாயிலையோ போட்டு நம்ம வறுவலெல்லாம் செஞ்சு எடுத்தால் அது ஈஸியாகவும் குக் ஆகும், நல்ல ரோஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி இங்கே எடுத்துருக்கிறது த இண்டஸ் வேலியோட
நல்ல ஒரு கனமான கேஸ்ட் அயர்ன் குக்வேர். ரொம்ப நல்லா இருக்குங்க சமையலுக்கு. அதாவது ரோஸ்ட் பண்ணுறக்கு, நல்ல வறுவல் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்ஸ் நல்லா சூடாகிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே அந்த பாத்திரத்தில் ரீடைன் ஆகுதுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குக்கிங் நடக்குது, ஈஸியாக வேலையாகுது. அதே மாதிரி நம்ம அயன் பாத்திரங்களில் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அயன் டெஃபிஷியன்சி எல்லாம் நம்மளுக்கு வராது. ஸோ இந்த இண்டஸ் வேலியோட இந்த அயன் குக்வேர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்குறேன் ஃபார் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுக்கு. இப்போ நல்ல டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே இருக்கிற கோடை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில். இந்த சிக்கன் ஃப்ரை பர்டிகுலர்லி கோகோனட் ஆயில் அதுக்கு நல்லா வறுத்தெடுக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா எக்ஸ்ட்ராவே நிறையா சேர்த்து விடுங்க. இந்த தேங்காய்யோட இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிறதே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த சிக்கன் வறுவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். நல்ல மசாலாலாம் போட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து இந்த வதங்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து விட்டுறலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுறலாங்க. இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுவே தண்ணி விட்டு வெந்து வரும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குது. சிக்கன் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுலேயே சிக்கன் நல்லா வெந்துருங்க. நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். நல்லா இங்கே ஒரு இரும்பு பாத்திரத்தில் நம்ம இந்த சிக்கனை போட்டு வேக வைக்கிறோம். நல்லா இந்த தண்ணியிலேயே வெந்து அதுக்கப்புறம் சுண்டி நல்லா வறுவல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இருக்கட்டுங்க, நம்ம மறுபடியும் மூடியை போட்டு விட்டுறலாம். ஒரு 5-6 நிமிஷம் இந்த ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அகைன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் அந்த லிட்டை தூக்கி வச்சு நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை வந்து இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்ல ஒரு 4-5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் எல்லாமே அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம பொடியான இருக்கணும் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலால் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஸ்பைசி அண்ட் ஜூஸியாக சிக்கன் ரோஸ்ட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், ப்ளைன் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாக சாம்பார் சாதம், ரச சாதத்தோட இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.